நல்லெண்ணெய் விட்டு கடுகு விழுந்த 40 மினிட்ஸ் போல் சிக்கனை வந்து நாங்கள் செட் பண்ணோங்க. ஸோ 3ல் வந்துட்டு நான் கேப்சிகம், கேரட் அதை வந்து ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதோட இது மிக்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சுங்க. சிக்கன் பண்ணாங்க. செட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு சாம்பார் வந்துட்டு காலையில் வந்து பச்சை பயிறு இட்லி சாம்பார் ஊற்றி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கேபேஜ் கப்பு போட்டு இறக்குனா பொரியல் ரெடி. சாப்பிடுவாங்க. அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு கிட்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஹல்லோவீன் செலிப்ரேஷன் எங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது, அப்புறம் அந்த வாரம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அந்த வாரம் மெமரிஸ் மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேங்க. 2-3 ரெசிபியும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. எங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணுங்க. மிஷிகன் லொக்கேஷனில் டில்சன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. ஸ்ட்ரீட்குள்ளே நான் போகும்போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கங்கே நிறையா போலீஸ் பாதுகாப்புமே போட்டிருந்தாங்கங்க. எங்கே காரை பார்க் பண்ணனே எங்களுக்கு தெரியலைங்க. அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நாங்கள் சுற்றி சுற்றி காரை பார்க் பண்ணுறதுக்கே இடம் தேடி ஃபைனலாக ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த பேய்கள் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க தெருவுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணுங்க. அதனால நாங்கள் வாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கிட்ட ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்தது. தம்பி வந்து மைண்ட் கிராஃப்ட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. பித்திலன் குட்டி வந்துட்டு டைனோசர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரையுமே கூட்டிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட கேட்குறது, நீங்கள் போகிற லொக்கேஷனோட நேமு அப்புறமா டைம் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா யாராவது ஒருத்தங்க மிஷிகனில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட்டோட நேம் என்னங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கக்னைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்களும் ஹல்லோவீனுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாருமே பசங்களை தூக்கிட்டு கூட வந்திருந்தாங்கங்க. அழகழகாக ட்ரெஸ் போட்டுட்டு. கிட்ஸு மட்டும் இல்லை, இது வந்து பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஃபன்னான ஒரு ஹல்லோவீனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எவ்ரி இயர் குழந்தைகள் வச்சுருக்க பேரண்ட்ஸுக்கு அமெரிக்கன் வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் வந்துட்டு ஒரு காம்படிஷனாகவே நடத்துகிறாங்கங்க. இந்த வீடு பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ரீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனே நடத்துகிறாங்க. அதுக்காக இவ்வளோ அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அந்த சுற்றி வர மக்கள் எல்லாமே பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு பால்கனிலேருந்து அப்புறம் தெரு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேர ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாங்க. நம்ம வந்து உள்ளே அந்த ஸ்ட்ரீட்குள்ளே டில்சன் ஸ்ட்ரீட்குள்ளே போனோம் அப்படின்னா சுற்றி வர்றதுக்கே ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அடுத்தடுத்து வீட்லேயும் அழகழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு க்ரியேட்டிவில் பண்ணியிருப்பாங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக லைட்டிங் எஃபெக்டோட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு, நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா அனிமேஷன் எஃபெக்டோட அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நான் லாஸ்ட் இயர் லாங் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதான் முதல் முறையாக ஹல்லோவீன் வந்து யூஎஸ்ஏல பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். ஏன்னா நான் இந்த டைம் வந்து நைட்டு போயிருந்தோங்க. நைட்டு வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டியாக எடுக்க முடியல. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே போயிட்டோங்க அதை கேப்சர் பண்ணுறதுக்காக. அவ்வளோ அழகாக இருந்தது. நடந்து போகிற எல்லாருமே சாக்லேட் சாப்பிட்டுட்டே போகிறாங்கல்லங்க. ஒரு சிலர் வந்து கேப்சர் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி பாருங்களேங்க, பேய்கள் எல்லாமே சேர்ந்து அதாவது டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த ஓனர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிறாங்கங்க. சேர் போட்டு பக்கெட் நிறைய சாக்லேட்டுங்க. வர்ற எல்லாருக்குமே ஒவ்வொரு சாக்லேட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த டே ஃபுல்லாக அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். நிற்கிறதுக்கும் திரும்புறதுக்கும் இடமே இருக்காதுங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பிஸியாக இருந்ததுங்க அன்னைக்கு. இதுதான் எங்களுக்கு ஹல்லோவீன் இந்த இயர் போனது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ரெசிபி வீடியோ மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேங்க. அதாவது சிக்கன் வந்துட்டு கிரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs அந்த வீடியோ போயிருந்தது ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தது அதோட ரெசிபி
ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அவன் டெம்பரேச்சரும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால உங்களுக்கு ரெசிபி ப்ளஸ் அவன் டெம்பரேச்சர் அப்புறம் எந்த மாதிரி நான் மேக் பண்ணோம் அப்படிங்கிறதே சேர்த்தே சொல்கிறேங்க. 2 வேல மேக் பண்ணோங்க. ஒன்று ஹஸ்பண்ட் ஸ்டைல், அப்புறம் இன்னொன்று வந்து என்னோடய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் ஸ்டைலில் மஞ்சள் பொடி, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், அப்புறமா ரெட் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. அதாவது இட்லிக்கு பொடி பிசைகிற மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வரணுங்க. ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மசாலா வந்துட்டு சிக்கனில் ஒட்டாது. சிக்கனை வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிராசரி ஷாப், இந்தியன் கிராசரி ஷாப்பில் தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய லெக் பீஸ் மாதிரி மொத்தம் 3 பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் 2 பீஸ் வந்து ஹஸ்பண்டோட ரெசிபி, ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் என்னோடய ஸ்டைல் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேங்க. சிக்கன் வந்துட்டு ஹஸ்பண்ட் காலையில் அரௌண்ட் ஒரு 9:40க்கு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் பீஸை லைட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு லைட்டாக ஊற்றி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால ஹஸ்பண்ட் வந்து இந்த டைம் வந்து சிக்கன் வாங்கும்போதே நல்லா பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து சில டைம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால இந்த டைம் வந்து முன்னாடியே கடையிலே ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. மசாலா வந்து கோட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸ்லைஸ் அப்படிங்கிறது நான் சென்டரில் கீறி விடுறதாங்க மீன் பண்ணி சொல்கிறேன். மசாலா எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா லைட்டாக டிஷ்யூவில் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் மசாலாலாம் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஹஸ்பண்ட். நாங்கள் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கலங்க. அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் போல். ஆக்சுவலி தம்பிக்கு அன்றைக்கி ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் இருந்தது. அதனால் சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோட ஸ்டைல் ரெடி பண்ணிட்டு மேக்னேட் பண்ணி வை, நான் வந்து அவனில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பசங்க 2 பேரையும் ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வாரம் நான் ஷார்ட்ஸில் உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேங்க. அதாவது எங்கள் வீட்டு பாத்ரூமில் லைட்டாக வலிக்கி எனக்கு வந்து சின்னில் அடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அமெரிக்க வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலிருந்து நான் உங்ககிட்ட இன்னொரு பாயிண்ட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. என் மனசில் அன்னைக்கு அந்த ஒரு செகண்ட் என்ன ஓடிச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டு நெய்பர் தாங்க என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு அரௌண்ட் ஒரு 50 to 1 hour ஆகுன்னே வச்சுக்கோங்களேங்க, டிராஃபிக் எல்லாம் தவிர்த்து வர்றதுக்கு. ஸோ அதனால அந்த ஒரு 1 hour பெயினில் வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு நெய்பர் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு யார் ஊட்டி விடுவாங்க, பசங்களையும் குளிப்பாட்டலை. அதுக்கப்புறம் நான் எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப பேக் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி 1000 கொஷின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஒரு 30 மினிட்ஸில் என் மைண்டுக்குள்ளே ஓடுதுங்க. சரிங்க, அந்த கொஷின் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறத இப்போ எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேங்க, பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டைல் சிக்கன் ரெசிபியை நான் சொல்லிடுறேங்க. மீதம் இருக்க ஒரு சிக்கன் பீசஸை நம்ம வந்து என்கிட்ட இருக்க மசாலா வச்சு மேக்னேட் பண்ணிடலாங்க. 2 வத்தல், ஒரு பெரிய ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், இஞ்சி பூண்டு, அப்புறமா ஒரு கை கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பீஸ் ஆஃப் பட்டை, ஒரு பீஸ் ஆஃப் கல்பாசி, 10 to 12 மிளகு எல்லாம் ஆட் பண்ணிட்டு, இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணுறது ஆப்ஷனலுங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. எதனால அப்படின்னா, கொஞ்சம் மீதம் இருக்கிற மசாலாவில் வந்துட்டு நான் பன்னீர் கொஞ்சம் வெஜ்ஜிஸ் எல்லாமே மேக்னேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு கை வந்துட்டு புதினா, 2 to 3 பச்சை மிளகாய், 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் மசாலாலாம் தடவிட்டு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் போல் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேங்க. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா அவனில் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடுச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க, அதுக்கும் அமெரிக்கன் வாழ்க்கை வந்து ஈஸி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கும் என்ன ஒரு ரிலேட்டபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் ஏதாவது ஒன்று அப்படின்னா நமக்கு வந்து நம்மளை சுற்றி கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மெயினாக ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, எல்லாருமே கூட இருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு செகண்ட் ஒரு ஸ்டெப்பு அடுத்து வீட்டை விட்டு வெளியே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு என்னென்ன தேவையோ நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளே தான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். இது வந்து எனக்கு அன்னைக்கு மைண்டுக்குள்ளே ஓடினதுங்க. இதை நான் வந்து அந்த ஒரு மொமெண்ட்டில் நான் யோசிக்கவே இல்லை. திரும்ப பேக் வீட்டுக்கு வரும்போது தான்
ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம மைண்டுக்குள்ள எவ்வளோ ஓடுதுல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அன்னைக்கு என்ன நானே சிரிச்சுக்கிட்டேங்க. அவன வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு 390 டிகிரில வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் போல சிக்கன வந்து நாங்க செட் பண்ணோங்க. ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ஸோ 3 சிக்கனையுமே ஒரே ட்ரேல ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து அவன்ல வந்துட்டு ஹீட் பண்ணாங்க. சைட்ல வந்துட்டு நான் கேப்சிகம், கேரட், பன்னீர் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு பெரிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டு, நான் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணதுக்கு லெஃப்ட் ஓவர் இருந்தத வந்துட்டு, அதையும் தனியா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேங்க. அத வந்து ஏர் ஃப்ரையர்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு, அதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேங்க. சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம், ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா மேல வந்து ஒரு 2 சொட்டு போல ஒவ்வொரு சிக்கன்லயுமே நல்லெண்ணெய் விட்டாங்கங்க. ஏன்னா, ஆல்ரெடி நம்ம சிக்கன வந்து அவன்ல ஹீட் பண்ணும்போது, அதிலிருந்தே கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ, அதோட இது மிக்ஸ் பண்ணி வரப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக, ஃபைனலா நம்ம இறக்கும்போது லெமன ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சுங்க. சிக்கன இப்ப எடுத்து ஹஸ்பண்ட் வந்து செட் பண்ணாங்க. செட் பண்ணிட்டு ஒரு 40 மினிட்ஸ் போல டைமர் செட் பண்ணாங்கங்க. ஸோ எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு ஒரு தடவ வந்து நம்ம சிக்கன வந்துட்டு திருப்பி வைக்கணும். அவன ஓப்பன் பண்ணி. அந்த 40 மினிட்ஸ்க்கு சிக்கன் ரெடி ஆறதுக்குள்ள ஏர் ஃப்ரையர்ல நான் தனியா கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ், அப்புறம் பன்னீர் இது எல்லாமே சேர்த்து ஏர் ஃப்ரையர்ல செட் பண்ணிடலாம். அமெரிக்கால கிளைமேட்ஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அ பயங்கரமா குளிர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வீக் நான் சம்திங் டிஃப்ரெண்ட்டா நோட் பண்ணது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, விண்டோ வந்து அப்படியே ஐஸ் கியூப் ஆயிடுச்சுங்க. ஆ எனக்கு வந்து காருக்குள்ள ஏறும்போது நான் அத ஃபீல் பண்ணவே இல்ல. காருக்குள்ள ஏறிட்டு, கார ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் முன்னாடி பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இருக்க விண்டோல ஒண்ணுமே தெரியலங்க. ஃபுல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூபா ஆயிடுச்சு. ஆனா டெம்பரேச்சர் வந்து அன்னைக்கு வந்து ஸ்னோ கிடையாது, எதுவுமே கிடையாது. கார் வந்து அந்த ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. வெளிய இருந்து பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியலங்க. காருக்குள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் தான், "ஏய் என்னப்பா ஒண்ணுமே முன்னாடி தெரியல ஸ்க்ரீனு. எப்படி கார் ஓட்டுறது?" அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. கார் வந்து நான் இப்ப தான எடுத்து ஓட்டவே ஆரம்பிச்சிருக்கேங்க. கார்ல ஒண்ணுமே நான் ஓட்ட தாங்க நோட் பண்றேன். ஏன்னா, அதில இருக்க பட்டன்ஸ் எல்லாமே எனக்கு இத்தன நாள் ஒண்ணுமே தெரியலங்கிற மாதிரி ஒண்ணு ஒண்ணா நான் நோட் பண்றேங்க. வின்டர்ல எனக்கு தெரில. எவ்ளோ டிரைவிங் வந்து ஹார்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு சொல்றாங்க. ய நார்மலா நம்ம சம்மர்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிளம்பி போறோம் அப்படின்னா, வின்டர்ல ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிளம்பி போகணும். காரெல்லாம் கிளீன் பண்ணி, அப்புறம் எடுத்து ஓட்டி, கார்ல ஓட்டிட்டே இருக்கும்போது வழுக்கும். ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி தாங்க இருக்கும் ரோடெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ரோடெல்லாம் பெர்ஃபெக்ட்டா கிளீன் பண்ணிடுவாங்கங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு நார்மல் ஸ்பீட்ல போறத விட ஒரு 2 ஸ்பீட் கம்மியா போறது பெஸ்ட்டு. பிரேக் போடும்போது சடனா கார் வந்து ஸ்டாப் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க. பட் எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. பார்க்கலாம். இந்த இயர் வின்டர்ல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு வீக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணேங்கிறது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அமெரிக்கால மட்டும் இல்லங்க. இப்ப நெறைய இடத்துலயுமே ஹாலோவீன் செலிப்ரேஷன் நம்ம இந்தியாலயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சென்னையிலலாம் நான் பார்த்துருக்கேங்க. அந்த மால்ல நெறைய பேர் பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. Facebookல பார்த்துருக்கேன். அமெரிக்கால பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்லலாம் யாரும் ரொம்ப வெளிய வரமாட்டாங்க. அதுவும் இந்த நவம்பர் ஒட்டி அக்டோபர் ஸ்டார்ட்லயே கொஞ்சம் கிளைமேட்ஸ் எல்லாமே டவுன் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால ரொம்பவே யாருமே வெளிய வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அன்னைக்கு ஹாலோவீன் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்டா
எல்லா ஸ்ட்ரீட்லேயும் ஆள் இருப்பாங்கங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பக்கெட்டை தூக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவாங்க. ஒரு டீமாக சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி சாக்லேட் கேட்பாங்க. தெருவில் எங்கேயுமே ஆளே பார்க்காம இருந்துட்டு ஹலோவின் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறது, பேரண்ட்ஸ் இங்கிட்ட அங்கிட்டு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தெருவே கோலாகலமாக இருக்கும். எங்கப்பா இருந்தீங்க இத்தனை பேரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு ஹலோவின்க்கு வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கெட்டை வச்சுட்டு சாக்லேட்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க. இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பித்தேங்க. 5:15க்கு அலாரம் வச்சேங்க. 5:15க்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் அடித்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு 5:35 ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நான் கட்டிலேருந்தே எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் கிச்சனுக்குள்ளே வருவேங்க. எனக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போனால் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஒரு ஃபீல் இருக்கும். கிச்சனுக்குள்ளே வந்து சமைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:55 அப்படி இல்லைன்னா 6 மணி ஆகிடுங்க மேக்ஸிமம். வந்த உடனே நேற்று நைட்டு வந்துட்டு சுண்டல் நான் பயிறு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை லைட்டாக வந்துட்டு குக்கரில் அவிச்சு எடுத்துடலாம் 2 விசில் விட்டு. ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, நீ ஏதாவது பொரியல் பண்ணுறதுல எனக்கு சுண்டலை ஆட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் கேபேஜ் அதுக்கப்புறம் கேரட் போட்ட பொரியல் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சி நேற்று நைட்டே நான் சுண்டலை ஊற வச்சுருந்தேங்க. நான் அதோட ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் முட்டை குழம்பு பண்ணேங்க. அதாவது உடச்சி விட்ட முட்டை குழம்பு தான் பண்ணேன். அதோட ரெசிப்பியும் சேர்த்து அப்படியே பார்த்துடலாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி குட்டி வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இது வந்து உடச்சி விட்ட முட்டை குழம்பு அப்படிங்கிறனால நான் முட்டையை ஃபஸ்ட்டு வந்து அவிச்சு எடுத்துக்கல. ஒரு மிக்சி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிடலாம். ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல் 1, 2 வத்தல் 1, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, கொரியாண்டர் சீட்ஸ் இது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 சில்லு தேங்காவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு வந்து ரொம்பவே ஈஸிங்க. அன்றைக்கி காலையில் கொஞ்சம் 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 7:30க்கே நான் கிளம்ப போகணுங்கிறனால உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இது வந்து அம்மா பண்ணுவாங்கங்க. அம்மா கையில் வர டேஸ்ட்டே தனி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் ஒரு நாள் முட்டைக்குழம்பு வச்சு கொடுங்க நான் அம்மாட்ட கேட்பேன். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 4 முட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி விட்டு 4 முட்டையை அவிச்சிட்டு போடுவாங்க. பட் இன்றைக்கி நான் 4மே உடச்சி விட்டு தான் பண்ணுறேங்க. டெண்டரில் மசாலாவுக்கு ரெடி பண்ணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நான் தட்டில் வச்சுருக்க 5 முட்டையை உடச்சி விட்டுருவேங்க. உடச்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து மல்லி இலை தூவி கொதிக்க விடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பண்ணேன். பாசிப்பயிறு சாம்பார், நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையில் வந்து பச்சை பயிறு இட்லி தான் கேட்டிருந்தாங்க. பச்சை பயிறு இட்லி சாம்பார் ஊற்றி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. குழம்பு கொதிக்கிற நேரத்தில் சைடில் வந்துட்டு லஞ்சுக்கு பொரியலும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேபேஜ் அப்புறமா கேரட் 2மே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் அவிய வச்சுருக்கேங்க. இப்போ தாங்க விடியவே ஆரம்பிச்சிருக்கு. அரௌண்டு பார்த்தீங்கன்னா டைம் 7:00 ஆகிடுச்சு. இப்போ தாங்க லைட்டாகவே விடிய ஆரம்பிக்குது. 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சோன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். எனக்கு வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு வரும்போதே ஹால்குள்ளே தாண்டி தான் கிச்சனுக்குள்ளே வரணும். ரொம்ப பயமாக இருக்கும். அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா எஃப்எம் போட்டுப்பேங்க. ஏன்னா யாராவது ஒருத்தங்க என் கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு கேட்கும்போது. அந்த ஒரு பயம் இல்லாமல் சமைச்ச ஒரு ஃபீல் இருக்கும். பாயிலிங் மெத்தடில் தான் நான் எப்போயுமே பொரியல் இப்போ ரீசெண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது கேபேஜ் கேரட் 2மே வந்து இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா கேபேஜ் கேரட் நான் இட்லி தட்டில் வச்சு அவிச்சதை வந்துட்டு அப்படியே ஆட் பண்ணிடுவேன். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேங்க. லைட்டாக பரட்டி விட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்குனா பொரியல் ரெடி. முட்டை உடச்சி விட்ட முட்டை குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவேங்க. ஏன்னா அந்த முட்டை வந்து வேகணுங்கிறதுக்காக. குழம்பு கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிடுவேன். நான் இன்றைக்கி சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் முட்டை குழம்பே ரெடி பண்ணேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் மதியம் 1 எடுத்துப்பேன். அப்புறம் ஹஸ்பண்ட்
டிஃபன் எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே 2 போட்டிருந்தேங்க. தம்பிக்கு வந்து லஞ்சுமே பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் கொடுத்து விட்டுருந்தேன். ரணதீரனுக்கும் மிதிலனுக்கும் லஞ்சு பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து ப்ளைனாக தான் இருக்கணும். அவங்க பொரியல்லாம் கொண்டு போய் சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் வந்து தான் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு தனியாக கொஞ்சம் சுண்டலுமே எடுத்து வச்சுருந்தேன். லஞ்சுக்கு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரைஸ் சாப்பிட்றதுக்கு மதியம் இப்போ பிடிக்கலங்க. என்னன்னு தெரியல ஒரு வாரமாக. ஸோ அதனால் இன்றைக்கி நான் காலையில் தம்பிக்கு அவிச்ச ஒயிட் இட்லி இருந்தது. அதை தான் நான் முட்டை குழம்பு ஊற்றி கொண்டு போனேன். பொரியல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பொரியல் இறக்கிட்டு பொரியலையும் பேக்கப் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த வாரம் நடந்த ஒரு குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போடுற அப்கமிங் லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாங்க.